பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். எதற்காக பிரஸ்தாபப்பட வேண்டும்? அவரே ஜீவன தெய்வம், அவரே நம்மை உருவாக்க தெய்வம், அவரே சிருஷ்டிகர்த்த, அவரே ஆவித்தார். அவர் மரித்தார், அவர் உயிரோடு இருந்தார். அவர் இங்கே இல்லை, கல்லறையிலே இல்லை. ஆமென். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, கல்லறைகள் தான் இருக்கிறது. எல்லாம் மூடி தான் இருக்கிறது. எல்லாம் மனித ஜனங்கள் எழுப்பு அங்கே தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்திலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இப்பேற்பட்ட ஒரு ஜீவ தேவரை அறிந்திருக்கிற நாம் அவர் இப்ப எங்கே இருக்கிறார்? இந்த கேள்வி நமக்கு எழுப்பும். அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கே போய் சேர்ந்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பதற்கு என்ன செய்தார்? அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி தந்தார். அதுதான் பரிசுத்தாவின் விஷயம். இந்த பரிசுத்தாவை இல்லாமல் நம்ம ஒன்றுமே உலகத்தை செய்ய முடியாது. அவன் காரணம், அவர் மரித்து உயிரோடு எழுந்து நமக்காக பிதாவை வளர்த்து பரிந்துரை செய்து பரிசுத்த ஆவியை நமக்கு ஊற்றி தந்தார். இந்த பரிசுத்தாவை இல்லாமல் நம்மளால் உலகத்தில் செய்யவே முடியாது. ஆனால் என்னால் என்று உங்களால் கொண்டும் செய்ய கூடாது. இயேசுடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியம் செய்யக்கூடாது. எல்லாமே தேவனுக்கு உட்பட்டு ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அடையாளங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அவர் நம்மோடு இருக்கிறபடியால் தான் நாம் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ தடைகள் நம்முடைய உலகத்தில் பல முறை வந்தது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். காரணம், தேவன் நமக்காக பரலோக பிதாவிற்கு வேண்டுதல் செய்து நம்மளை அவருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நீங்களே அந்த ஆலயம். ஆமென், அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரத்திலே அங்கே 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறார் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் என்பது எனக்கு தெரியவில்லை என்றார். பாருங்கள், என்ன சம்பவம் நடந்தது? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஸ்திரீயால் எங்கே கேட்கிறார்? கல்லறை திறந்திருப்பதை கண்டு வியக்கிறார். கல்லறை திறந்திருக்கிறது. அப்போ என்ன கேட்கிறார்? அவரை எடுத்துக்கொண்டு வருகிறார். அடுத்த வருஷம் படிங்க, 14ஆம் வசனம். இவைகளை சொல்லி பின்னால் திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார். யார் என்று சொல்லி மகனை மரியா. அவள் இருட்டோடு எழுப்பி எங்கே வந்தா? கல்லறை, இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு வந்தார். இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அவன் கல்லறை என்ன இருக்குது? திறந்து இருக்குது. ஆமென். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? நேற்று அடக்கம் பண்ணோம், ஆனதுனால நான் மறிப்பேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னதை ஆண்டவரே, உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இப்போது உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார்.
நம் யாவரோடு இருக்கிறார். ஏதோ அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மளை தட்டி எழுப்புகிறது, தேவ ராஜ்யத்தை கட்டுக்கும்படியாக சொல்லுகிறது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? மற்ற ஜனங்களுக்கு, இருளுக்கு ஜனங்கள் என்ன பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன கண்டார்கள்? வெளிச்சம். அன்றைக்கு மக்கள் சூரிய வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்க? பாவ உலகத்தில், இருந்த உலகத்தில் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புத்தி சொல்வதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சபை நாட்டப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து எது சொல்ல வேண்டும்? ஜனங்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்ல வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவை கண்ட மரியாள் என்ன சொல்றா? 12ஆம் சொல்லுது, இயேசு அவளை பார்த்து சிறியே ஏன் அழுகிறார்? இயேசுவை யார் பார்த்தது? மகத மரியாள் பார்க்கணும். ஆனா அவர் என்ன சொல்லுகிறா? அவர் இயேசு என்றவள் அறியாமல் இருக்கிறார். என்ன செய்றாங்க? இயேசு என்று ஆனா நேரு பார்க்கிறாங்க, கண்ணால பார்க்கிறாங்க. இயேசு அவளை பார்த்து சிறியே ஏன் அழுகிறார்? அப்ப அவன் தேடி தேடி அழுகிறார். எதற்காக? இயேசுவை காணவில்லை, இயேசுவை காணவில்லை. அதனால் அவள் அங்கராய்த்து அழுகிறார். பாருங்க, ஏன் அழுகிறார்? அழுகிற ஒரு பிள்ளையை பார்த்து என்ன கேட்போம்? ஏமா அழுக? யாரும் அடிச்சா? இல்லை உனக்கு என்ன காணா போச்சு? இல்லை என்ன இழந்த அப்படின்னு கேள்வி கேட்போமே இல்லையா? அதே போல அந்த நாளில் இயேசு உயிரோடு எழுந்த நாட்டில் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மரியாள் மதன மரியாள் என்ன செய்யறா? அங்க தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் எழுதுகிறார்? யாரை தேடுகிறார் என்றார்? அவரை கேட்ட காரணத்தினால் என்னை ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். முகமுகமா யார் தரிசிக்கிறார்? மகத மரியா யார் தரிசிக்கிறா? உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிக்கிறார். ஆனா என்ன நம்பல? இயேசு என்று நம்பவில்லை. இன்றைக்கு ஜனங்கள் அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு இருந்தாரா இல்லை இருக்காரா என்ற சந்தேகத்திலே தங்கள் பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் வாழ்க்கையில என்ன செய்யல? நம்ம அற்புதங்கள் அடையாளம் காண முடியவில்லை. இயேசு உயிரோடு இழந்தது உண்மை என்பதை அவர் விசுவாசித்தால் அற்புதங்களை அடையாளங்களை காண்பார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமே, ரட்சகராக இயேசு உயிரோடு இருந்தது உண்மையானால் உங்க வாழ்க்கையில சும்மா இருக்க முடியாது. ஏன் வீட்டில் இயேசுவை என்ன வந்து விட்டாரு? உங்களுக்குள்ளே வந்து விட்டார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார். அப்ப உங்களோடு இருக்க தேவன் தான் உங்க மனசாட்சி. ஆமே, அல்லேலூயா. நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்முடைய மனதுக்கு பிரியமா இருக்குமானா அது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் பிரியமா செய்த காரியங்களே தேவன் பிரியப்பட வேண்டும். ஆமே, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அவளை பார்த்த சிறியே ஏன் அழுகிறார்? இன்றைக்கு இயேசு வீட்டில் இன்றைக்கு அநேக மக்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள், ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாதவர்கள். இயேசுனா இதை நான் மறித்தேன், சகா காலங்களும் உயிரோடு இருக்கிற சொல்ல கற்ற இன்றைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அம்மே, சொல்ல புரியுதா? அப்படின்தான் நம்முடைய வாழ்க்கையில் துக்கமுகமாக இருக்கக்கூடாது என்பேன். இயேசு உங்களுக்குள்ளே வந்துவிட்டார். ஆமே, அவை தேவ ஆவியால் அறப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் செய்யக்கூடாது, துக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷப்பட்டு கடைபிடிங்கள். ஏனென்றால் நம்முடைய தெய்வம் உயிர்த்தெழுந்த தெய்வம். நம்முடைய பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை சாபத்தை அவர் சுமந்தார். ஆமே, அல்லேலூயா. அவர் சுமந்த தெய்வம் நம்மை விடுவிக்கும்படியாக, அவர் நமக்குள் தங்கும்படியாக, அவர் நமக்குள் தங்கும்படியாக பரிசுத்த ஆவியை பிதாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு தந்தார்.
அவை இயேசு கிறிஸ்துவின் அருமை அறிந்து ருசித்த நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவை பரிசுத்தாவி மூலமாக பிதாவிடம் கேட்கணும். எந்த ஒரு காரியம் என்றாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நீங்கள் எழுப்பி என்றால் கேட்பன் எவன் பெற்றுக்கொள்வார். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் அறியாமல் ஒரு நோக்கம் கூட விடுவதில்லை. அவை நீங்களும் நானும் ஆண்டோடு அதிகாலை எழுப்பி அதிகாலை எழுவன் தேவனை கண்டடைவார். ஆமே. அது இருட்டோடு எழுந்த மரியாதை யாரை கண்டாள்? இயேசுவை கண்டாள். ஆனால் அவள் என்ன செய்யல? இயேசு என்று அறியா அவ அதிகாரத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு பாரத்தோடு எங்க வந்தால் கடவுளை கவனித்துக் கொள்ள. ஏண்டா நான் மறித்தேன் சொல்ல தேவன் இன்றைக்கு கூடவே இருக்கிறார். இன்றைக்கும் கூடவே இருக்கிறாரா இல்லையா? அதனால தான் நம்ம தேவனை சமத்தில் வந்திருக்கிறோம். அவர் இருக்கிற நாள் தான் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இருப்பதனால தான் அவரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் இருக்கிற நாள் தான் நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. காணாமல் கற்பனை அதே தேவன் தான் மரித்து உயிரோடு எழுந்த தேவனாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கடலை தோட்டங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு நாளும் திறந்திருக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்திலே எத்தனை தெய்வங்கள் என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உயிரோடு எழுந்த தேவன். அவரே நம்மளை நன்மை படைத்த தேவன். அவரே ஜீவன தேவன். அந்த ஜீவன தேவன் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சோத்ரம் 16 வருஷம் சொல்லுது. யோவான் 20:16 சோத்ரம் இயேசுவை நோக்கி மரியாதை என்றார். ஏற்கனவே நீ ஏன் அழுதான் கேட்டா? ஏற்கனவே நீ ஏன் அழுதா? இப்ப கேட்கிறாரு 16 வருஷத்துல இயேசுவை நோக்கி மரியாதை என்றார். இப்ப ஆண்டவர் இருக்காரு, உன் பெயரை கூப்பிட்டு. அல்லேலூயா. உங்க பேரை கூப்பிட்டுருக்காரா? உங்களை பேரை கூப்பிட்டு பேசுறதை வந்து நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவருடைய உள்ள கையில உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமே. உலகம் தோறும் முன்பாகவே உங்களை அவர் எழுதி வைத்து விட்டார். இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்க இந்த இடத்துல ஆண்டோடைய ராஜ்யத்தை உயர்த்தி கொண்டிருப்பார், மேம்படுத்திக் கொண்டிருப்பார் என்று சொல்லி நமக்கு உலகத்தோடு முன்பாக கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா அவருடைய உள்ள கையில நீங்க உங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும்? கடிகுற வேண்டாம், துக்கத்தோடு இருக்கக்கூடாது. வீட்டில் எந்த பிரச்சனையானாலும் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்கு உயிரோடு எழுந்த தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ண தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவள் இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றார். அவள் இப்ப பார்க்கிறா. அவள் திரும்பி அவன் பேரை சொன்னோடனே அவளுக்கு என்ன உண்டாயிருது? ஒரு உணர்வு உண்டாகிறது. இப்போ சிறியங்கன்னா எல்லாரும் பார்ப்பீங்க. ஒரு ஆளை குறிப்பிட்ட பேரை பார்த்து மட்டும் கேட்டால் என்ன செய்வீங்க? அவங்க மட்டும்தான் திரும்பி பார்ப்பாங்க. அதனால்தான் அந்த எல்லா சிறியும் கூப்பிடல, பேர் சொல்லி மரியாதை என்றார். அல்லேலூயா. அதற்கு அவள் என்ன சொன்னா பாருங்க, ஸ்தோத்திரம். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அவள் கண் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு வாஞ்சோடு தாகத்தோடு இருட்டோடு எழுந்து கலைஞர் வந்தவள் இயேசுவை பார்க்கிறார். அவளை யாரை நினைக்கிறா? தோட்டக்காரன் என்கிறார், ஒரு சாதா மனுஷன் என்கிறார். ஆனால் இயேசு அவளை பார்த்து மரியாதை அன்போடு கூப்பிடுறான், பண்போடு கூப்பிடுறான், பசுத்தோடு கூப்பிடுறான், மரியாதை. அல்லேலூயா. உங்களை அன்பா கூப்பிட்டா திரும்பி பார்ப்பீங்களா? பசுத்தோடு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பீங்களா? அந்த உணர்வு நமக்கு வேண்டும். நம்முடைய தேவனுடைய குரல் அதிகாலை தேட வேண்டும். இருட்டோடு எழுந்து அதிகாலை தேவன் பேசி பழக வேண்டும். அப்படி பழகுவதற்கு தேவனுடைய சத்தம் கேட்கும். ஆமென். அல்லேலூயா. அதிகாலையில் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவருடைய வாழ்க்கையில எப்போதும் பிளஸிங் ஆகிக்கொண்டே இருப்பீங்க. தேவ வல்லமை பெய்கொண்டிருக்கோ உங்க வாழ்க்கை நீங்க செய்வதெல்லாம் நடக்கும். ஆமென். காரணம், தேவ சத்தத்தை எந்த ஒரு வருஷம் கேட்கிறானோ அவன் செழித்து ஓங்குவான். அவன் பூமியிலே வெற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ்வான்.
ஒருவர் சிலர் வழியில் வாசம் கொண்ட தேவனோடு யார் பேசுகிறாங்களோ அவர்கள் அந்த பூமியிலே சாட்சிகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவை நீங்கள் நானும் தேவனை சாட்சியாக எழும்பதற்கு தேவன் நம்மளை முன்குறித்தார். அல்லேலூயா. ஆயத்தான் இயேசு மரியாதை பார்த்து மரியாதை என்றார். உடனே அவள் புரிந்து கொண்டார். அவள் கண் திறக்கப்பட்டது. ரபுனி என்கிறார். ரபுனி என்பதற்கு என்ன அர்த்தமா? அவன் போதகரே என்ற அர்த்தமா? அவளை போதிக்கிற தேவன் இப்ப யாரும் நடந்திருக்கா? கிட்டவே அவள் கிட்டவே இருக்கிறார். அல்லேலூயா. நம் கிட்ட யாருக்குனே போதும், இயேசு கூடவே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நமக்குள்ளே ஒரு உணர்வுள்ள ஆவி வேண்டும். நம்மளை தொட்டது யார்? என் வஸ்திரத்தை தொட்டது யார்? இயேசு சொல்றார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? பாரணத்திரளான கூட்டம் மத்தியில ஒரு ஸ்திரீயானவளை என்ன செய்தா? இயேசு வஸ்திரத்தை தொடுறார். அவ எத்தனை சொல்லியிருக்காங்க. அவ தேவனுக்கு தனித்துவமான வல்லமை, பரிசுத்த வல்லமை, ஞான வல்லமை, தேவ கிருபையின் வல்லமை அங்கே அவருடைய சரீரத்தை என்ன பண்ணப்படுதான்? வல்லமை புறப்பட்டது. பாருங்க, பெரும்பாலும் ஸ்திரீ அவளை தொட்டால் வசு தொட்டால் என்ன செய்ய நம்பிக்கை வந்துச்சு? நான் சுகமாவே. ஏன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் உலகத்தில் அழைத்து எல்லாம் நஷ்டமும் குப்பையாக எண்ணி போடப்படுது. இறுதி நேரத்தில் இயேசுவை குறித்து அறிகிறார். அவள் அவ்வளவு திரளான கூட்டத்துல அவள் இருக்கிறார். இயேசுடைய வஸ்திரத்தை யாரும் பார்க்காம அவளை தொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை கூட்டத்தில் இருந்தாலும், 1000 கோடி மக்கள் மத்தியில் இருந்தாலும், உன்னை குறித்த அறிவு தேவனுக்கு தெரியும். உன்னை கேட்டு தெரிந்தாலும் தெரியும். உன்னை கண்ணீர் வேலை தெரியும். உன்னை பாரதம் தெரியும். ஏன்னா அவர் அறியாது ஒன்றுமில்லை. அவர் அறியாது, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. யாவையும் உங்களுடைய கவலைகளா அவர்களை வைத்து விடுங்கள். கர்த்தரை பார்த்து வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமொழி ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு பர்வத்தை அசைக்கக்கூடிய வாழ்க்கை. பலன் வெற்றி பார்க்கும். யார் என்னை கூப்பிடுறது, யார் என்னை நோக்கி கூப்பிடுறது என்ற கூறால் இதை நோக்கி பார்க்க. உங்களுடைய ஜெபம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கிருந்து பரிசுத்தம் வரும். வளர்ந்தாதே, தெரியாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை பார்த்து படிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 41:10 எடுத்தீங்களா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன சொல்றாரு? நீ பயப்படாது, திகையாது, கலங்காது, நான் உன் தேவன். நான் இந்த உலகத்தை சிருஷ்டித்ததற்கு முன்பாகவே, நான் உலகத்தை உண்டாக்க முன்பாகவே நான் எங்கே இருந்தேன்? பிதாவுடைய செல்ல பிள்ளையாய மனிதன். அந்த செல்ல பிள்ளையை நமக்காக பறிகொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் இயேசுடைய ராஜ்யத்தில் பங்கடைய, நீங்கள் நானும் எப்போது சந்தோஷமா இருக்கும்படியாக. அவையா சொன்னால் சந்தோஷமாக மறுபடியும் சொல்றேன். இந்த உலகத்தில் மெய்யான ஒரு சாட்சி, மெய்யான தேவன், மெய்யான வழிநடத்தல் என்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள் அவளுக்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவை அறியாத ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காட்டுவதற்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் வகித்து வைத்திருக்கிறார். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் தேவனுடைய ஜீவன் இருக்கிறபடியா அந்த ஜீவுள்ள வார்த்தையை நாம் ஜனங்களுக்கு சொல்ல சொல்ல அவளுடைய தடைகள் மாறும், கட்டுகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், பிசாசின் செயலும் முற்றுமாய் அழிக்கப்படும். ஆவத்தான் வேதம் சொல்லுது, ரோமர் 16:20, சமாதான தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலில் நசுக்கி போடுவார். அப்ப தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன் யார்? அவர் பரிசுத்த தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் உனக்குள்ளே வாசம் பண்ண தேவன்.
உனக்குள்ள வாசம் பண்ணவர் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே அதிகாலையில் தேடியிருந்தால் அந்த மதன மரியாள் அதிகாலை எழும்பி தேவ ராஜ்யத்துக்கு முன்பாக போவதாக அவர் கல்லறை தோட்டத்துக்கு போகிறார். இயேசுவை வைத்த இடம் கல்லறை. ஹல்லேலூயா. இயேசுவினார் இதனால் மறித்தேன் சகாதாரங்களும் உயிரோடு தேவன் உங்களுக்கு எனக்கு இருக்கும் போதை போதித்தார். அவர் உயிரோடு இருப்பதை போதித்தார். அந்த போதைகள் ஒரு நாள் பொய் பண்ணவில்லை. அந்த போதை ஒவ்வொன்றும் வெற்றி காணப்பட்டது. அப்பவே தான் அந்த மதன மரியாளுக்கு ஆண்டவர் பேசுகிற சொல்லியே மரியாதை ஏன் அழுகிறார்? அவன் துக்கத்தோடு இருக்கீங்களா, இல்ல அழுகையோடு இருக்கீங்களா, இல்ல பாரத்தோடு இருக்கீங்களா, இல்ல கண்ணீரோடு இருக்கீங்களா? அவரை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். இந்த உலகத்தை நோக்கி பார்க்காதீர்கள். உலக மக்களோடு இணைப்படாதீர்கள். அவர்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று தேவனுடைய சமூகத்திலே செவியுங்கள். ஆண்டவரே, இது ஜாதி ஜனங்களை எனக்கு சொந்தமாக தள்ளி சொல்லியிருந்தவா, அவன் இந்த இடத்திலே இந்த சபைகளே நீங்கள் ஜனங்களை கொண்டுபடியாக செவிக்க வேண்டும். அனுதினமும் செவிக்க வேண்டும். உங்கள் சொந்த பந்தம் எல்லாரையும் செவிக்க வேண்டும். எதற்காக? அவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவர்கள் அழிவுக்கு நேராக போகக்கூடாது. அவள் துக்கத்தோடு வாழக்கூடாது. அவள் துயரத்தோடு வாழக்கூடாது. அவளுக்கு நம்பிக்கை ஒன்று வேணும். என்ன நம்பிக்கை? என்னை உண்டாக்குற சிருஷ்டிக்கத்த அவர் சர்வ வல்லவர் தேவன். அவர் சர்வவியாகி. அந்த ஜீவன தேவனை நான் துதிக்கும்படியாக போய் போல, நான் ஜெபிப்பது போல அந்த அழிந்து வர ஆத்மாக்களை நேசிவிடும் செபிப்பதற்கும் துதிப்பதற்கும் அவளை கொண்டு நடத்தப்பட வேண்டாம். இது உங்களுடைய கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே நீங்கள் ஏற்கனவே ஒன்றுமோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று ஜெபந்தான் பண்ண வேண்டும். நீங்கள் ஜெபத்தில் என்ன செய்யணும்? தரித்துக்கொண்டு அதிகாலை எழுப்பி ஆண்டவரோடு பேச வேண்டும். அதிகாலை எழுந்தவன் என்னை கண்டடைவான் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆவை வாக்கு தத்துவங்களை புரிந்து விட்டு சுடராய் பிரகாசிக்க உள்ளதாய் நீங்கள் மாற வேண்டும். அதற்கு தான் தேவ சபைக்குள்ளே நமக்கு வந்து அவருடைய வார்த்தை கேட்கிறோம். அவன் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது எதை செய்ய வந்ததோ அதை செய்து முடித்தே திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பையனாவசம் சொல்லுது, இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே. பாருங்க, இயேசு உயிர்த்து எழுந்த பிறகு என்ன செய்றாரு? அங்கே அந்த மரியாதை இடைப்படுறார். நீ என்ன இப்ப என்ன செய்யாங்க? கட்டி பிடிச்ச முடியாது. ஏன்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எங்க போகல? பரலோகத்துக்கு போய் சேரல. ஹல்லேலூயா. அவர் செய்யோட பணியில கொஞ்சம் இருக்கிறது. அதை செய்து கொள்வதற்காக அங்கே அந்த மரியாதை சொல்றாரு, இயேசுவை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. எங்கேயும் வந்தாரோ அங்கே போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யார் அனுப்பினாரோ அவரோடு போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி போனாத்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பரிசுத்தாவின் அபிஷேகம். ஹல்லேலூயா. நான் போய் என் தேற்றின ஆவியவர்களுக்கு அனுப்புவேன் சொன்ன தேவன். அப்போ தேவனை சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட வேண்டுமா? உயிர் தந்த பிறகு தலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் தான் அவர் சொன்னாரு, இயேசுவை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. என் சகோதரருக்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். ஹல்லேலூயா. அப்ப இப்ப எங்க போறாரா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு முன்பாக இயேசு அந்த மரியாதை என்ன செய்யறா? தன்னை தெளிவுபடுத்துகிறார். நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன்? நான் உயிர்த்தெழுந்த சாயல் எழுதி என்ன செய்கிறேன்? உங்கள் மத்தியில் இருக்கிறேன். அப்ப இந்த சரியான செய்யக்கூடாது, கரைப்படக்கூடாது. அதே போல அவள் அந்த செய்ய மதுரை மரியாள் நே போய் நான் கர்த்தரை கண்டதையும் அவள் தன்னுடைய சொன்னதையும் சீசருக்கு அறிவித்தார். பாருங்க, முதலாவது யார் அறிவித்தா?
பெண்ணா ஆனா? பெண். ஆமே. அவள் நீங்களும் எத்தனை பெரிய பாக்கியசாலி. அவ யார் இருக்கா? சீசருக்கு. அவன் முதல்ல நீங்கள் தான் நினைக்கணும், இந்த பகுதி மக்களுக்கு சந்திக்கணும், இந்த ஜனங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பெண்கள் தான் இனிமையாக, தாழ்மையாக, பொறுமையாக பேசுவார்கள். அல்லேலூயா. அவைத்தான் பெண்களுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டன்னு சொன்னார். பெண்களுக்குள்ளே பெண்களுக்குள்ளே நீ ஆசிரிக்கப்பட்டவள் என்று இயேசுவின் தாயாராகிய மரியாதையாக சொன்னார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் பாக்கியசாலிகள். இந்த கிருபா சபைக்குள்ளே வந்திருக்க நீங்கள் மிக 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 பாக்கியவான். ஆமே. அவை இந்த சபைக்குள்ளே நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை அன்பான அசிசிகளாக மாற்றவர்கள் உங்கள் பொறுப்பு. அல்லேலூயா. அவர்களை உங்கள் சொந்த லட்சங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு பயத்தை போக்கி தேவன் நீதியை நிறைவேற்ற மாற வேண்டும் நீங்கள். அல்லேலூயா. தேவ நீதி என்ன நீதி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கூட 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 கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பின் பிள்ளைகளே, மகனே மரியாள் போய் நான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னதையும் யாருக்கு சொன்னார்? சீசருக்கு அறிவித்தார். 19 வருஷம் சொல்லுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமானம் என்றார். ஆமே. அல்லேலூயா. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள எந்த மனுஷனாலும் உள்ள போக முடியுமா? லாக்கு போட்டு, நல்ல லாக்கு, கதவெல்லாம் பூட்டப்பட்டு. அப்ப இயேசு என்ன செய்ய முடியும்? எந்த பூட்டா இருந்தாலும் எந்த பெரிய கட்டடத்தில் விழுந்தையும் அவர் போக முடியும். ஆமே. அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் காற்றா இருக்கிறார், அவர் அக்னியா இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். ஆமே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள இடத்துல வந்த தேவன் யார்? அவர் சர்வவல்ல தேவன், அவர் சாமர்த்தியுள்ள தேவன், அவர் நித்திய ஜீவன் தருகிற தேவன். உங்களுக்கு எனக்கும் அருளப்பட்ட அபிஷேகம் அது நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும். இந்த பாவலத்தின் நேராக நடக்காது. ஒவ்வொரு நாளும் தேவ வரலை உலகிலிருந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டணும். எப்படி? அதிகாலை எழுப்பி 8 மணி எழுப்பீங்க, 4 கிளம்புவீங்களா, 5 மணி எழுப்பீங்களா? 3 மணிக்கு கிளம்பு. கற்று சந்தோஷம். அதே அந்த பிரைஸே பண்ணுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அதிகாலை கேட்டும் பொழுது தேவனோட பேசுகிற வார்த்தை இருப்பார். தேவனோட சத்தம் கேட்கும். அதிகாலை எழுப்பி தேவனோட உணர்ம்போது இன்றைக்கு நமக்கு என்ன வார்த்தை, நீ என்ன செய்யணும், நீ எதை செய்யணும் என்பது அவர் ஞானம் உள்ள ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. அவைத்தான் யாக்கோபு 1 சொல்லுது, உங்களை ஒரு ஞானத்தை குறைவுடன் என்றால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதோ ஒருவரும் கண்களாகிய தேவனிடத்தில். நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டுமா, அறிவு வேண்டுமா, பரிசுத்தம் வேண்டுமா, வல்லமை வேண்டுமா, எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவைத்தான் பாருங்க, அந்த நாட்களிலே அற்புதங்கள் செய்த தேவன் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. அவருடைய காயத்தை காட்டினார். சாரா ஒரு மனுஷனாக காட்டினார். குசிக்க அப்பம் கேட்க மீன் இருக்கா போட்டுவான். அல்லேலூயா. எதற்கு? சீசர்கள் நம்மளுமே சீசர் சந்தேகப்படக்கூடாது. நீங்களும் நானும் எந்த ஒரு விஷயத்திலும் கிறிஸ்துவின் வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது. ஆமே. நீங்கள் அப்படி விசுவாசித்தா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும், அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அவர் நம்மை குறித்தான நோக்கத்தை, திட்டத்தை ஏற்கனவே முன்குறித்து விட்டார். உலகத்தோடு முன்பாகவே பல்லை முன்குறித்து விட்டார். அதனாலே நீங்கள் ஒன்றை குறித்து என்ன செய்யாதீர்கள்? கவலைப்படாது. நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு, விண்ணப்பத்தோடு, குறிச்சபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு எது குறை இருந்தால் தேவன் சொல்லுங்கள். ஆமே. மரியாள் இயேசு சொல்றார்,
எது? ஆனால் அவர் கல்யாணத்தில் ரசம் குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ இயேசுகிட்ட யார் சொல்கிறா? முதல்ல மரியாதை சொல்கிறார். அப்போ ஆண்டு சொல்லாரு, என் வேலை என்றும் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய திட்டத்துக்கு அவன் பிதாவை நோக்கி பார்க்கிறான். எதுவுமே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு மாடல். இயேசுதான் மாடல். எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு ஊழியக்காரனோ, எந்த ஒரு சபைக்காரனோ அல்ல. இயேசுவே ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த தேவன் உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் அல்ல, தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷப்பட்டு கடிதுற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் விடை உண்டு. இயேசுவை இல்லாத ஒன்றில்லை. ஆமென். அவர் சகலத்தையும் படைத்த தெய்வம். அவர் சர்வவல்ல வியாகி. அவரால் செய்யப்படாத காரியம் ஒன்று உண்டு. அவன் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோதனத்தோடு விண்ணப்பத்தோடு கொடுக்கப்பட்டோடு தேவனுக்கு மாத்திரம் செய்யும். ஏனென்றால் உங்கள் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையெடுத்து நீங்கள் ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் எப்போதும் தேவனை குறித்து பழகிவிட்டால் அவருக்கு கவலையே இருக்காது, கலக்கமே இருக்காது. ஏன்? சர்வலோகத்தையும் படைத்தவர்களாக அவங்களுக்குள்ள இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, காலம் கல்யாணத்தில் என்ன குறைஞ்சது? ரசம் குறைஞ்சது. யார்கிட்ட முறையிடுறாங்க? மரியாள் சொல்றா, என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன் சொல்றாரு? உனக்கும் எனக்கும் எந்த இடைவெளி? ஹல்லேலூயா. ஏன்னா என் பிதாவின் சித்தம் நடவதற்கு, ஒரு அற்புதம் நடப்பதற்கு காண ஒரு கல்யாணம், முதல் கல்யாணம் அற்புதத்தை உண்டாக்குறார். அப்ப இயேசு யாரை பார்க்கிறாரு? பிதாவை நோக்கி பார்க்கிறார். அவருடைய வேலை வருவது யாரை பார்க்கிறாரு? பிதாவை பார்க்கிறார். உங்களுடைய முகம், என்னுடைய முகம் இயேசு மூலமாக பிதாவை பார்க்க வேண்டும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவும் ஒன்றாயிருக்கும். அப்போ ஒன்றாயிருக்கிற முற்பறிவு தேவனாக பரிசுத்த தேவன் நமக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஏற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவோடு உறவுகளை வளர வேண்டும். இயேசுவோடு அன்பிலே கருதல் வளர வேண்டும். ஆவே இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த சட்டத்தை ஒரு 5 வார்த்தை மூலமாக, வாழும் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன், ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன், ஒரு பாட்டு கொடுத்துருப்பேன், பாட்டுக்காடு கொடுத்துருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பாடும் பாடி உங்களோடு விடைபெற விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவர்களே, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு 5 விதமான சாட்சியை குறித்து உங்களோடு இடைப்பட தேவருவா. ஹல்லேலூயா. பண்ணுவா கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க, கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க. உண்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உண்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கூடவங்க 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 இயேசு நீங்க. உண்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உண்மை போல நாங்களும் வாழ வேண்டும். பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து பரலோக மகிமை காண வேண்டும், பரலோக மகிமை காண வேண்டும், பரலோக மகிமை காண வேண்டும். கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க.
உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். சத்தியத்தின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து, சத்தியத்தின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து, உன்னாமம் சொல்லி வாழ வேண்டும். உன்னாமம் சொல்லி வாழ வேண்டும். உன்னாமம் சொல்லி வாழ வேண்டும். கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க, கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். அச்சமின்றி சுவிசேஷம் சொல்லிடணும். அச்சமின்றி சுவிசேஷம் சொல்லிடணும். அனைவரையும் மந்தையில் சேர்த்திடணும். அனைவரையும் மந்தையில் சேர்த்திடணும். அனைவரையும் மந்தையில் சேர்த்திடணும். கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க, கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கட்டப்பட்ட ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும். கட்டப்பட்ட ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும். கண்ணீர் கவலை யாவையும் துடைத்து உணவனோ. கண்ணீர் கவலை யாவையும் துடைத்து உணவனும். கண்ணீர் கவலை யாவையும் துடைத்து உணவனும். கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க, கூடவங்க கூடவங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும். ஒரு நாளும் புலங்களையால் வாழ வேண்டும். ஒரு நாளும் புலங்களையால் வாழ வேண்டும். ஒரு நாளும் புலங்களையால் வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் இந்த 5 காரியங்கள் செய்வார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயம் பார்க்கிறோம். நித்திய ஜீவன் நிச்சயம். அனுகலாக ஒன்றிய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அளிப்பேன் தான் அவரை வாக்குத்தான். ஒருவர் கூட சுத்தமல்ல, அவை உங்களை என்னையும் மரியாதை போல வாழ்ந்து காட்ட அழைத்திருக்கிறார். அந்த மரியாதை போல நீங்கள் வாழ்வோம், நான் வாழ்வோம். கர்த்தர் நாளே நம்முடைய ஆசை உயர்த்துவார். எல்லா பொறுப்பையும் படைக்கிறேன். ஆளுக்கு கொண்டு இயேசு